என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த பொருள் இரண்டு உன்னிடத்தில் இருந்தால் போதும். இதற்காக அதிகமாகவெல்லாம் நீ செலவு செய்ய வேண்டாம். ஒரு 10 ரூபாய் உன்னிடத்தில் இருந்தால் போதும். நிச்சயமாக நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நான் சொல்வது எல்லாம் உனக்கு எந்த அளவில் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கிறதோ இல்லையோ, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீமைகளை உன்னை விட்டு விரட்டி அடித்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்களை உனக்கு தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்கின்ற இந்த பொருளை குறிப்பாக இந்த இடத்தில் நீ வைத்து விட்டால் போதும். நிச்சயமாக நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய். நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அற்புதம் உனக்கு நடந்தே தீரும். என் தங்கமே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை எதற்காகவும் கலங்காது. உனக்கு வேண்டிய விஷயங்களையும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விருப்பங்களையும் உன் அம்மா என்னிடத்தில் இருந்து நீ நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் நல்லபடியாக நடத்தும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை எப்பொழுதும் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த வேளையில் உனக்கு நான் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் மனதளவில் உனக்கு மிகப்பெரிய மனநிறைவை தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்தது போலத்தான் கன்னத்தில் கை வைத்து அமர்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த சிந்தனைகளை எல்லாம் மாற்றி உனக்குள் நான் கொடுக்க வேண்டிய எல்லா உண்மைகளையும் என்னவென்று உன் மனதிற்குள் சொல்லி உன்னை நான் தேற்றிவிடத்தான் முயற்சி செய்கிறேன். என் குழந்தையே, வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கும் என்று நான் உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை. இப்படியும் இருக்கும், அதையும் நாம் கடந்துதான் வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, சரியாக நாம் ஒரு விஷயத்தை அடைய நினைப்பதற்கும் வாழ்க்கையில் சரிப்பட்டு வராத பல விஷயங்கள் பின்னால் தேடி ஓடுவதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறதல்லவா? என் குழந்தையே, உறுதியாக இது நமக்கு இப்படிதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு நாம் அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? என் தங்கமே, என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீயாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ கற்றுக்கொள். யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை. ஒருவரிடமும் கையேந்தி நிற்காதே. என் குழந்தையே, என்னதான் நடந்தாலும் நம்முடைய தகுதிக்கு தகுந்தவாறு உன்னால் என்ன முடியுமோ அந்த அளவில்தான் நீ எதையும் செய்ய வேண்டுமே தவிர, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அதன் பிறகு நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று யாரிடத்திலும் போய் நிற்காதே. வாய்ப்புகள் இங்கு அதிகமாக இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லவா? இன்றிருக்கின்ற பெற்றோர்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு பள்ளிக்கூடமானது, எந்த ஒரு கல்வி நிலையமானது இங்கே நல்ல பெயர் எடுத்திருக்கின்றதோ அங்கே கொண்டு தன் பிள்ளைகளை சேர்க்க நினைக்கிறார்கள். ஆனால் அங்கு கட்டணம் அதிகமாக இருக்கிறது. இங்கே தரமான கல்வி எங்கும் கிடைக்கும். மிகவும் குறைந்த செலவிலேயே நல்லதொரு படிப்பை குழந்தைகளை படிக்க வைத்து விடலாம். ஆனால் அவர்கள் படிக்க வைக்கிறார்கள், இவர்கள் படிக்க வைக்கிறார்கள் என்று சொல்லி அங்கு கொண்டு சேர்த்து அதன் பிறகு அங்கிருக்கின்ற அலுவலர்களிடத்திலோ
அல்லது அதை நடத்துகின்றவர்களிடத்திலோ சென்று நான் கஷ்டப்படுகிறேன், கொஞ்சம் குறையுங்கள் அப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் அம்மா கண்கூடாக காண்கின்றேன். என் குழந்தையே, நாம் கஷ்டப்பட்டு உழைத்து படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நேரம் நீ அவர்களிடத்தில் உதவி என்று கேட்கும் பொழுது இத்தனை கால உன்னுடைய உழைப்பே ஒன்றுமில்லாததாக மாறிவிடும். ஏனென்றால் அதிகாரம் படைத்தவர்களினுடைய பார்வை தன்னிடத்தில் கையேந்துகின்ற ஒருவரிடத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? உண்மையாகவே அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருந்தால் மொத்தமாகவே எல்லோருக்குமே இந்த தொகையை அவர்கள் குறைத்து வைத்திருப்பார்கள் அல்லவா? அப்படி இல்லாது எல்லோருக்கும், வசதி வாய்ந்தவர்களுக்கும் இதுதான், கஷ்டப்பட்டவர்களுக்கும் இதுதான் என்ற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் நீ அவர்களிடத்தில் கெஞ்சுவது உனக்குத்தான் அவமானமாக இருக்கும். அதற்குத்தான் அம்மா சொல்கின்றேன், தகுதி அறிந்து நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நல்லதொரு விஷயங்களை பெற வேண்டுமே தவிர அடுத்தவர்களிடத்தில் கெஞ்சியோ கையேந்தி நின்றோ எதையுமே பெற நினைக்கக்கூடாது. அந்த இடத்தில் உன்னுடைய தன்மானம் இழந்து விடுவாய். அந்த இடத்தில் உன்னுடைய மதிப்பு குறைந்து விடும். நீ எத்தனை உழைத்து உன் குடும்பத்தை காப்பாற்றுகிறாய்? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் உன் மீது வைத்திருக்கின்ற மதிப்பு என்னவாக இருக்கிறது தெரியுமா? அதை இது போன்றவர்களிடத்தில் சென்று நீ குறைத்து கொள்ளாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். சரி, இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். இத்தனை உழைப்பும் இருக்கின்ற உனக்கு ஏன் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது தெரியுமா? என் குழந்தையே, சில விஷயங்கள் நாம் எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும் அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்காமல் போய்விடும். அதற்கு காரணம் கண் திருஷ்டி என்ற ஒன்று இங்கு அதிகமாக இருப்பதனால் அந்த இடத்தில் நமக்கான சந்தோஷம் எல்லாம் கிடைக்காமல் போய்விடுகிறது. நமக்கு நல்லது நடந்தால் கூட அதை தடுத்து நிறுத்த இந்த கண் திருஷ்டி போதும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து பல துன்பங்களை கொடுத்திருக்கின்றது. உன்னுடைய உழைப்பு உச்சத்தில் இருக்கின்றது. உன்னுடைய முயற்சியை எந்த இடத்திலும் நீ கைவிட்டது கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய பணம், உனக்கான தேவைகள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறதல்லவா? இந்த நேரத்தில்தான் நிச்சயமாக உனக்கு என்னுடைய உதவி தேவைப்படுகின்றது. அம்மா சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை தலையணைக்கு அடியில் வைத்துவிடு. நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுபோல நான் சொல்வதை நீ ஒளித்தும் வைக்க வேண்டும். இதே பொருளை யாருக்கும் தெரியாமல் நீ ஒளித்து வைக்க வேண்டும். அதனை சரியாகச் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை நீ பெற வேண்டும் என்றுதான் உன் அம்மா ஆசைப்படுகின்றேன். தலையணைக்கு அடியில் வைத்தாலே அது யாருக்கும் தெரிய போவதில்லை அல்லவா? பொதுவாக இரவு நேரங்களில் நமக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் வெளியேறத் தொடங்கும். அந்த நேரம் அதனை சரியாக நாம் பிடித்து விட்டோமானால் இவை மீண்டும் உனக்குள் வந்து சேராதபடிக்கு உனக்கான நேர்மறையான விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்துவிடும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்மைகளை நிச்சயமாக தந்துவிடும். உன்னோடு என்றும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொடுக்க தயாராக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் கவலைப்படாதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு தந்திருக்கின்ற இந்த மாற்றங்கள் இனியும் உன்னை நல்லபடியாக மாற்ற வேண்டும் அல்லவா? வராகி காரணமில்லாமல் எதையும் சொல்லவில்லை. அப்படி நீ உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டிய அந்த பொருள் வசம்பு. என் குழந்தையே, வசம்பு உன்னுடைய வீட்டிற்குள் செல்வ வளத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள். ஆனால் அது எந்த இடத்தில் வேலை செய்யும் தெரியுமா? எப்பொழுது
உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் சரியாக இருக்கின்றதோ, எப்பொழுது நீ சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றாயோ, அப்பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உனக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த நேரத்திலும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்க்கும். எதற்கும் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் இது அதிகமாக வேலை செய்யும். எதிர்மறைகளை உள்வாங்கிக் கொண்டு நேர்மறையான விஷயங்களை அந்த இடத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் இப்படியே நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நம்மிடத்தில் இருந்து பறித்து விடுமோ என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரப்போகிறது என்பதனை அம்மா ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன். இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல இனி எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்க வேண்டும் என்று நீ மன உறுதியோடு இரு. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு. என் பிள்ளை, நீ எல்லாவற்றையும் கடந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்திட எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதுமல்லவா? என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதிலிருந்து உனக்கான எல்லா நன்மைகளையும் ஒரு சேர நீ நடத்திவிட்டால் போதும். எந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை நல்லதை கொடுக்க நினைக்கிறதோ அந்த நேரம் அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அந்த நேரம் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்வதற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டால் போதுமல்லவா? எதுவானாலும் உனக்கான மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்து விடும். அப்படித்தான் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்திவிட வேண்டி வருகின்ற நேரம். என் குழந்தை, எக்காரணத்தை கொண்டும் நீ எதையும் விட்டு விடாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ நல்லபடியாக உணர்ந்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து பார். நிச்சயமாக உனக்கான நல்ல பலன்கள் எங்கும் கிடைக்காமல் போகாது. உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பல விஷயங்கள் உனக்கு கொடுத்தது போல் அல்ல. இந்த வசம்பு தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கும் பொழுது இரவு நேரங்களில் உன்னை ஆட்டி படைத்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி வருகின்ற எத்தனை எதிர்மறைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமுமே உன்னை விட்டு நீங்கி உனக்கு சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல எல்லா அதிசயங்களையும் இனி உனக்கு நன்மைகளாக நடத்தி தரும். இதையெல்லாம் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவில் உன்னுடைய வாழ்க்கையின் பல அற்புத மாற்றங்களை கண்டு என் பிள்ளை நீ மெய் சிலிர்க்கத்தான் போகின்றாய். நிச்சயமாக இதனை ஒரு முறை செய்து பார். பல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர முடியும். பல அதிசயங்கள் நடப்பதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சரியாக நல்ல நிலைக்கு அழைத்து வருவதைக் கண்டு என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் அல்லவா? தாயானவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இந்த வசம்புவை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கு. விடிந்த பிறகு அந்த வசம்புவை நீ நெய் ஊற்றி எரித்துவிட்டு
அதை மையாக பயன்படுத்தி தினமும் உன் நெற்றியில் வைத்து கொள்ளலாம். நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் எல்லாம் விலகி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை அது உனக்கு தெளிவுபடுத்தும். எந்த நேரத்திலும் வெற்றி உன் வசமாக மாறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.